வாங்க எப்பயுமே வந்து ஃபீமேல் மேல் ஒன்னாவே இருந்தது அப்படின்னா மேலோட ஹம்ப் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஏன்னா அது ஃபீமேலை பார்த்து அதோட ஹம்ப் ரெடியூஸ் ஆயிரும். ஸோ எவ்ரி மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லே பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு அந்த டேட் கண்டிப்பாக தெரியும். ஓகே 25th அது லே பண்ணுது அப்படின்னா ஓகே நான் நெக்ஸ்ட் மந்த் 25th அப்படி இல்லைன்னா ஒரு 1 வீக் முன்னாடி இல்லை அப்புறமா கூட லே பண்ணிடும். ஸோ எங்களுக்கு அதோட ஸ்டொமக் பார்க்கும்போது எனக்கு தெரியும். ஃபீமேலோட ஸ்டொமக் பார்க்கும்போது ஓகே இது லே பண்ண போகுது. ப்ளஸ் அது பெருசாக இருக்குங்களா? ஆமாம், அதோட ஸ்டொமக் வந்து பெருசாகும். ப்ளஸ் வந்து அது கீழே ஒரு டியூப் ஒன்று டவுன் பண்ணும். ஓகே, அந்த டியூப் வந்து லைட்டாக டவுன் பண்ணும்போதே எனக்கு தெரியும் சரி ஓகே இது இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஒரு 2 டேஸ்க்குள்ளே அது லே பண்ண போகுது அப்படின்ட்டு. ஓகே, அப்போ அந்த லே பண்ண போகிற டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் போட்டுட்டு கீழே வந்து ஒரு பிளேட் வச்சுருவோம். பிளேட் வச்சுட்டு ஃபீமேல் வந்து மேலே பார்க்கும். ஸோ ஓகே அது பார்த்த உடனே என்ன ஆகும்னா அது ரப் பண்ண ஆரம்பிக்கும். ரப் பண்ண ஆரம்பித்து ஒரு ஒன் டே கிட்ட அது ரப் பண்ண ஆரம்பிக்கும். ஆல்மோஸ்ட் அது எக் லே பண்ண ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே லே பண்ண போகிறோம். அந்த டைமில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம மேலே ரிலீஸ் பண்ணுவோம்.